ஏன்னா முருகர் பக்தர் இப்படி சொல்கிறாரு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது மானிடர்களுக்கு மனுஷர்களுக்கு தேவையானது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த ஆண்மை குறைவுன்னு சொல்கிறாங்கல்லங்க, ஆண்மை குறைவு என்ன காரணம் தெரியுங்களா அதுக்கு? மெடிசன் அதை கொடுத்து அப்படி பண்ணலாம், இதை கொடுத்து அப்படி பண்ணலாம், இதை வாங்கி சாப்பிடுங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க, ஏகப்பட்ட விளம்பரங்கள் வருதுங்க. இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. நான் சொல்கிறேங்க, இறைவனுடைய அனுகிரகம் பெற்றவன். நான் சொன்னால் அந்த வார்த்தை பழிக்கும். அந்த அளவுக்கு இறைவனோட அனுகிரகம் பெற்றவன் நான் காசு விற்க மாட்டேங்க. அதையெல்லாம் என் வாழ்க்கையில் என்ன நினைச்சாலும் நடக்குங்க. என்ன நினைச்சாலும் நடக்கும், ஏது நினைச்சாலும் நடக்கும். ஆமாங்க, என்ன நடந்ததுன்னு நீ கேட்டாலும் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் அவருடைய அடிமைங்க. அவர் அவ்வளவு ஒரு சக்தி எனக்கு கொடுத்துருக்கார். ஆன்மீகுறைவை பற்றி பேசணுங்களே, ஆன்மீகுறை வந்துங்க எதனால ஆன்மீகுறைன்னா வைட்டமின் சக்தி உடம்புல இல்லைங்க. மெயின் பாயிண்ட், வைட்டமின் உடம்புல சக்தி இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? சிம்பிள். வாரத்தில் 2 தடவை ஆட்டுக்கறி, வெள்ளாட்டுக்கறி நல்லா சாப்பிடுங்க. 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வந்து 300 கிராம் அளவு சாப்பாட்டோட சாப்பிட்ருங்க. 2 எக்கு சாப்பிட்ருங்க. 2 எக்கு சாப்பாடோட கறியோட சாப்பிட்ருங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துடுங்க. ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து தொங்க விட்டு சூப் போடுங்க. சூப் போட்டு டெய்லி ஒரு கால் வெட்டி காலையில் எழுந்திரிச்சு 150-100 ml ஆகும். அதை அப்படியே குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு 10 நாள் ரெஸ்ட் விடுங்க. 10 நாள் எந்த விதமான ஈடுபாடெல்லாம் படக்கூடாது. 10 நாள் நல்லா சாப்பிட்டு அந்த உடம்புல அந்த தெம்பு பூரா ஏறணும். நல்ல சாப்பாடுங்க. சாப்பாடு தாங்க. டீ, காஃபி. டீ ஒரு 50 மில்லி சாப்பிட்லாங்க. காஃபி ஒரு 50 மில்லி சாப்பிட்லாம். கடலை மாவுங்கிறது உள்ளுக்குள்ளே வரவே கூடாதுங்க. அடித்தா 4 சப்பாத்தி, அடித்த ஒரு 5 இட்லி, தோசைன்னா 6 தோசை. நல்ல சுவையாக சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மில்க் எல்லாம் குடித்து கீரை வகைகள் அடிக்கிறது. சுக்குட்டி கீரையை அடிக்கிறதோட நீங்கள் சேர்த்திங்க உடம்புக்கு. சுக்குட்டி கீரை ஆண்மை தூண்டும். எதுக்காக இதை சொல்ல வரணும்னா, மாத்திரை மருந்துகள்